Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். ஒரு வசனத்தை கூட, அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தார். ஒருவனின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னலைமையை ஆசீர்வதிக்க தேவனாலே கூடும். நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விடுவித்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர தேவனாலே கூடும். ஆமா, இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம். ஆமா, மனதிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே பலவிதமான கலக்கங்களினால் நிறைந்திருக்கலாம். ஆனால் அநேகர் நம்முடைய வாழ்க்கையில வந்த மாற்றத்தை கண்டு பயப்படும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இங்கே பாருங்க, ஒரு மனுஷன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிறார். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? வஸ்திரம் தெரியாதவன், வீட்டிலே தங்காதவன், பிரேத கல்லறைகளிலே தங்குகிறவன். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த போது அவன் வஸ்திரம் தரித்தான், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தான். அவன் புத்தி தெளிந்தவனாய் மாறினான். இந்த நாட்களிலே சில வேளை நாம பர்சனலி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய கணவர், மனைவி, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, சகோதரர்களுக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக, ரிலேட்டிவ்ஸ்க்காக, ஸ்தோத்திரம் விசுவாசிகளுக்காக, ஜனங்களுக்காக நம்ம இதே மாதிரி ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கலாம். எவ்வளவு ஜெபித்து ஒரு மாற்றம் வரவில்லை என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார், நம்மோடு ஒவ்வொருவரோடு பேசுகிறார். எந்த மாற்றத்தையும் பார்க்கவில்லையே, இனி இப்படிதான் போகும், ஹல்லேலூயா, இனி இதை நம்ம சந்திக்க வேண்டியதுதான், அனுபவிக்க வேண்டியதா தான் என்று சொல்லி நிரூபித்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. இல்ல எவரும் எதிர்பார்த்திராத ஒரு மாற்றத்தை, எவரும் எதிர்பார்த்திராத நேரத்திலே கர்த்தர் கடந்து வந்து செய்வார். ஏசு நம் பக்கத்திலே வருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வந்த மாற்றத்தை பாருங்க. அவர் நெடுநாளாய் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷனா இருந்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில எந்த சேதம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அநேகர் அவனை உபதிரவித்திருப்பார்கள், ஹல்லேலூயா, கல்லறிந்திருப்பார்கள் இல்லையா, அவன் துரத்தி இருப்பார்கள். பிசாசு அவனை துரத்தி வனாந்திரத்திலே கொண்டு போயிட்டு அங்கே அநேக ஆபத்துகள் வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் இவனே சொந்த சரீரத்தை சேதப்படுத்திக் கொண்டிருந்தான் என்று மற்ற சுவிசேஷங்களை வாசிக்கிறோம். ஆனால் இவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய லைஃபை குறித்து தேவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு நம்ம உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதனையின் மத்தியிலே, விசுவாசம் போராட்டங்கள் மத்தியிலேயும் நம்ம நிலையில் இருக்கிறோம், நம்ம உயிரோடு இருக்கிறோம். எதற்காக? அவருக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் தெரியுமா? அதே அதிகாரம் 39ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் அவன் பிரசித்தப்படுத்தினான். நம்ம ஒருவரும் இயேசுடைய சாட்சிகளாக மாறணும், இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும். இயேசுடைய நாமத்தை எங்கும் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக நம்ம மாறணும். கர்த்தர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் என்று சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரணும். அதுதான் இயேசு பாவுக்கு நம்மை குறித்துள்ளதான நோக்கம். அதற்காக தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நிச்சயமாகவே வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர தேவனாலே முடியும். நெடுநாளாய் பிசாசு பிடித்திருந்த மனுஷனுக்கு எந்த சேதமும் வரவில்லை. ஆனால் 33ஆம் வசனத்திலே பிசாசுகள் பன்றி கூட்டத்துக்குள்ளே புகுந்த உடனே அப்பொழுதே அந்த பன்றிகள் மாண்டு போயின, அவர்கள் அழிந்து போயின. அப்படி என்றால் இந்த மனுஷன் நெடுநாளாய் பிசாசுகளின் உபத்திரவம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அவனை கர்த்தர் பாதுகாத்தார். ஏற்ற நேரத்துல இயேசு அவனிடத்திலே வந்தார். ஹல்லேலூயா.
ஆமென். இயேசு அவனை விடுவித்தார். அந்த பிசாசுகளை துரத்தினார். அவன் இயேசுனுடைய சாட்சியாக மாறினார். இந்த நாட்களிலே கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்போமாக. உளையான சேற்றிலிருந்தும் ஜலப்பிரவாகத்திலிருந்தும் அவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவர். நம்முடைய சிறையிருப்பை திருப்ப அவர் வல்லவர். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்போமாக. இந்த மனுஷன் எப்படி அவனுடைய முன்னிலைமை இருந்ததோ அதை விட பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறவனா, இயேசுனுடைய சாட்சியை பட்டணம் அங்கு சொல்லுகிறவனா இந்த மனுஷனை கர்த்தர் மாற்றினார். அவன் ஒருவரும் அதை எதிர்பார்த்திராத காரியம். அதனாலதான் அவர்கள் பயந்து போனார்கள். அப்படி என்ற இதே காரியத்தை கிரகிக்க முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை, நாம் ஆராய்ந்து முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்காகவும் செய்வார். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஜெபிப்போமா? ஏசப்பா, எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அண்ணன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நேர்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். அவன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்புடைய மனிதர்களுக்கு ஒரு மாற்றம் வரணும் என்று யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே உண்மை விடாமல் பற்றி கொண்டு உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்து எந்த சோதனை வேதனைகள் வந்தாலும் இயேசுவை விட்டு விலகாமல் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்து கொண்டு அப்பா, உம்மாலே வருகிற மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்ல அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். எங்களை குறித்து நம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உடைய சாட்சிகளாக நீங்கள் இன்னும் எங்களை மாற்ற போகிறதற்காக நன்றி. வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில இப்பொழுது பெரிய மாற்றம் உண்டாகட்டும். அநேகர் அவருடைய வாழ்க்கையில கண்ட மாற்றத்தை கண்டு ஆசீர்வாதத்தை கண்டு ஆச்சரியப்படும் அளவுக்கு பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. தாழ்த்துகிறோம். உடைய வருகைக்கு ஆகலை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.